நமக்கு முன்பதாக நம்முடைய வயசு உள்ளவங்க இவ்வளோ பேர் பார்க்க முடியாம போனாங்க, நடக்க முடியாம போனாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து சகல நன்மைகளை பார்க்கும்படி அவனை ஒரு நாள் கைவிடுவது என்று சொல்லி நம்மோடு கூட அம்மாவுக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே ஒரு வசனத்தை வாசிப்போம். உட்கார வேண்டாம், ஒரு வசனத்தை வாசி. சங்கீதங்கள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் வாசி. சங்கீதங்கள் புஸ்தகம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னுடைய தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. ஆமென். அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடுவீர்கள். ஆவியானவர் நம்மிடத்தில் பேசப்போகிறார். 2021 நம்மிடத்தில் அவர் பேசப்போகிறார். ஆமென். இந்த வசனத்தின் ஆழங்கள் நம்மிடத்தில் ஆண்டவர் இடப்பட போகிறார். வசனத்தில் இந்த ஆவியானவர் இடப்பட போகிறார். இந்த சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் அப்படியே உங்களுடைய செவிகளை, உங்கள் கண்ணுகளை, உங்களுடைய இதயத்தை, உங்கள் வாயை, நாவை எல்லா தெய்வ கருத்திலே படைத்து ஒப்பு கொடுத்து சமர்ப்பணம் பண்ணி எல்லாவரும் சொல்ல நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? மகிமைப்படுத்துவீர்களா? அப்பாவுடைய கரங்களை கொடுப்பீங்களா? அப்பா இயேசுவே அப்பாவுடைய கரத்துல கொடுப்பீங்களா? அந்த வேலையில யாரும் சைலண்டா நிற்க கூடாது, யாரும் சைலண்டா நிற்க கூடாது. நம்ம இந்த ஒரு வருடத்தை காண அவர் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். இந்த வருடத்தை காண நம்ம மேல் ஒரு கருணை அவர் வைத்திருக்கிறார். இந்த வருடத்தை நாமே காணபடியாக ஒரு கிருபை நம்ம மேல வைத்திருக்கிறார். நன்மையும் கருணை கிருபையும் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்று வசனம் சொல்லுகிறது போல என்னையும் பயன்படுத்தும். ஓ என்னையும் கை படைத்தேன் முழுவதும் என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா சித்தம் நிறைவேற்றும். குயவன் நீ களிமண்ணா
பாத்திரத்தை உபயோகிக்காம தூக்கி வீசிவிடும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. உடைந்த பாத்திரத்தை தூக்கி வீச மாட்டாரு. உடைந்த பாத்திரத்தை தன்னுடைய கரங்களிலே தூக்கி எடுத்து மீண்டுமாக அவருடைய சித்தத்துல, அவருடைய ஆற்றல்ல, அவருடைய உருவத்துல உருவாக்கி அவன் தன்னுடைய ஒரு உபயோகமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒருவர் என்னுடைய ஆலயத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்டு நிற்கிறாயோ, நுறுக்கப்பட்டு நிற்கிறாயோ, சிதறி போன அனுபவத்தில் நிற்கிறாயோ, பயப்படாதே. உன்னை உருவாக்குகிற ஒருவர் உன் நடுவிலே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறாயா? இப்பொழுதே ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்தி நிலைநாட்டி இதோ உன்னை தட்டி எழுப்பி இந்த 2021 உன்னை உபயோகிக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஒரு ஆள் விடாம எல்லாருமே கரங்களை தட்டி சத்தமாய் ஆண்டவருக்கு ஆராதனை. அவருடைய கரங்களை தருகிறேன். தொடர்ந்து உடைய பிரசனம் ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு ஜெயத்தோடு கூட ஒரு வாழ்க்கையை வாழும்படி நீங்கள் சகாயப்படுங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் தெய்வ ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல சத்தமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ஒரு அலையிலே சொல்லுங்க. பத்தாவது நல்ல ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2021 உங்களை மீண்டுமாக கண்டு உங்களோடு கூட சேர்ந்த தேவனை ஆராதிக்கும்படி எனக்கு கர்த்தர் தந்த இந்த தருணங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். முதலாவது எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தின ஒரு சகோதரனை போல நேசிக்கிறதான பாஸ்டர் பிலிப்பா சோழர்களுக்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும், அதுபோல இங்கே உடன் உழைக்காரர்களாக இருக்கிற பிரியமான சகோதரர்களுக்கும் குடும்பங்களுக்கும், என் சத்தத்தை கேட்கிறதான எல்லா சகோதரி சகோதரர்களுக்கும் சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. 2021 எனக்கு முன்பதாக பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. நல்ல ஒரு மெசேஜ், ஒரு ஆசீர்வாதத்தோட மெசேஜ் அவர் கொடுத்தாரு. இது நான் என்ன எப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கரமான ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை போலும் ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் இருந்த விஷயங்கள், எனக்குள்ளாக இருந்த தரிசனத்தை ஆண்டவர் நம்ம தேவ மனுஷன் மூலமாக வெளிப்படுத்தினார். அது மறுபடியும் ஆண்டவர் ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிச்சயமாகவே இங்க ஒரு ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டு. எல்லாம் முடிச்சு உட்காருங்க. இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டே. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். சும்மா சொல்லல, அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆமென். அந்த வல்லம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறதுனால சொல்றேன். நம்ம சுத்திரம் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சுத்திரம் உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் வயசானவங்க இங்க இருக்காங்க. நம்ம சுத்திரம் வேலைக்கு போயிட்டு பகல் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்தவங்க இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்தா பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தைரியமா ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஆவியானவர் வல்லமையை பேச போகிறார். இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட வசனம் சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு ஆள் வாசித்து சகாயப்படும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து நல்லவராமே சொல்லுங்க. ஆபத்து நாளிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? கூடார மரபிலே நம்மளை மறைத்து வைக்கிறார். நல்லவராமே சொல்லுங்க. அப்ப ஆபத்து நாட்கள் இந்த 2021 உண்டு. அதை இது சொல்றப்போ சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு சொன்னா நல்ல ஆமேன் வரும். ஆபத்து நாள் இந்த 2021 உண்டு. ஆனா ஆண்டவர் நம்மள என்ன பண்ண போறாரு? அட சொல்லுங்க. ஆபத்து உண்டுன்னு சொன்னா ஆமை வராது. ஆனா ஆபத்து இல்லைன்னு சொன்னா பொய் சொல்ல முடியாதுங்க. என்னால உண்மைதான் சொல்ல முடியும். நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க. அப்ப ஆபத்து நாள் 2021 உண்டு. ஆனா நம்மளை மேற்கொள்ளாது. எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆபத்து அங்க வரும், ஆனா உன்னை தொடாது. என்ன
தெரியுமா? ஆண்டவர் அப்படியே கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒளித்து வைக்கிறார். ஆபத்தினால நம்ம என்ன பண்றாரு? ஒளிச்சு வைக்கிறார். அப்ப தேவ சமூகத்தில் ஜெபித்த ஆண்டவர் எதற்காக ஆபத்து நாளிலே ஆமென் எங்களை ஒளிச்சு வைக்கிறீங்க? எதற்காக எங்களை ஒளித்து வைக்கிறீங்க? என்ன எதுக்கு ஒளித்து வைக்கிறீங்க? ஒளித்து வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒளித்து வைப்பதற்கு சொல்லுங்க. ஒளித்து வைப்பதற்கு தேவன் ஒளித்து வைப்பதற்கு தேவன் என்னை ஒளித்து வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றேன். ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன். இசபேல் ஏலியாவுடைய ஊழியத்தை உடைக்கும்படி, ஏலியாவுடைய ஊழியத்தை தடுக்கும்படி ஏலியாவுக்கு நேரம் எழுமணும். உண்மைதானே? அவன் ஊழியமே சொல்லிக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் இருந்தா ஏலியாவோட உயிரை எடுத்துருவேன்னு சபதம் பண்ணினான். பவுலுக்கு எதிராக ஒரு கூட்டம் சேர்ந்து சபதம் பண்ணுது. ஆமென் சொல்லுங்க. குடிக்காமலும் உண்ணாமலும் இவனை கொல்லாம நாங்க பின்மாற மாட்டோம். இயேசுவுக்கு எதிராக சபதம் பண்ணாங்க. சிலுவையில ஏற்றி கொல்லாம இந்த ரத்தம் என்மேல் வரட்டும். பிலாத்து சொன்ன இந்த மனுஷன் நீதிமானா இருக்கான். அவர் சொன்னாரு முடியாது. இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க முடியாது. இந்த இந்த பழி என்ன வரட்டும்? எங்க பிள்ளைகள் மேல் வரட்டும். யாரெல்லாம் சபதம் பண்ணி, யாரெல்லாம் அழுத்தி போடுவதற்கு, யாரெல்லாம் ஆமசோத்திரம் முடித்து போடுவதற்கு பிளான் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? 3ஆம் நாள் உயர்த்துவதை வைத்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிளான் பண்ணாலும் ஏலியா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தட்டி எழுப்பிட்டு சொன்னாரு, மகனே இங்க நீ முடிய போறதில்லை. அவன் முடிஞ்சிட்டு சொல்றா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், இனி உன் ஊழியம் முடியல, உன் யாத்திரை முடியல, உண்மையிலே என் திட்டம் இனி உண்டு. இனி 3 பேர் நான் விடுவிக்கு கொண்டு நீ புறப்படுகிற ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒரு மனுஷனை மறைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் ஒரு மனுஷனை மறைப்பதற்கு காரணம் உண்டு. நல்ல கவனிங்க. கெரித்து தொட்டில, கெரித்து ஆற்றுக்கரையில ஏலியாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மறைச்சு வச்சார். உண்மைதானே? கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு? ஏலியாவை மறைச்சு வச்சார். ஏலியா கேட்கிறார், எதுக்கு ஆண்டவரே இவ்வளவு நல்ல மினிஸ்ட்ரி பண்றேன், இவ்வளவு நல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், இவ்வளவு நல்ல பிரசங்கம் பண்றேன், ஏன் இவ்வளவு நாளா என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? ராமே சொல்லுங்க. இவ்வளவு கிருபாவரங்கள் எனக்கு உண்டு, இவ்வளவு ஊழியங்கள் எனக்கு உண்டு, ஏன் என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் நல்லாதான் வேலை செய்யறேன், ஏன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல? நான் நல்லாதான் பிசினஸ் பண்றேன், ஏன் எனக்கு அதில் வளர முடியல? ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க? ராமே சொல்லுங்க. ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க அந்த நோக்கத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்த போறாரு. இந்த நோக்கத்தை தான் நீங்க ஆண்டவர் வெளிப்படுத்த போறாரு. வாசிங்க 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அவருடைய 1:2. இந்த வாக்கியம் வாசிச்சா மட்டும்தான் ஏன் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறாருங்கிறது தெரியும். கொஞ்சம் சத்தமா வாசிங்க. மைக்கு வேணுமோ? மைக்கு வேணுமோ? ஒரு நிமிஷம். மைக்கு வேற பாவாக்கா வாசிங்க. வாசி தைரியமா வாசி. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். நல்ல ராமே சொல்லுங்க. இப்போ தாவீது என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சுக்கங்க. அபிஷேகம் உள்ள தாவீது, கோலியாத்தை கொன்ற தாவீது, ஆமே இப்ப என்ன பண்றாரு? சவுலுக்கு பயந்து இருக்கீங்களா? சுமரம் பார்க்க மாட்டீங்களா? நீங்க வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா என்னால வெளிப்பாடு சொல்ல முடியாது. அதனால வெளிப்பாடு உலகத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு. நான் தியானம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு உட்கார்ந்து தியானம் பண்ணிடாதீங்க. அப்புறம் 2 பேரும் பிரசங்கம் பண்ண 2 பேரும் நல்ல ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறவங்க மட்டும் கையை ஊத்துங்க. ராமே சொல்லுங்க பாப்போம்.
இருக்கிற குகைக்கு போய் ஒளிர. இங்கதான் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கு. எவ்வளவு பேர் பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கீங்க? கையெல்லாம் தூக்க முடியல. இன்னிமா ஏற்கனவே ஒரு பாட்டு கொடுக்குது. இன்னிமா பாஸ்டர் முடியல மொத்தமா இன்னைக்கு இறக்க போறாரு ஆண்டவர். அப்படியே மொத்தமா கொண்டு வந்து உங்க தலைமையில் ஆண்டவர் போட போறாரு. உங்க பிசினஸ் மேல போட போறாரு. உங்க ஊழியத்து மேல போட போறாரு. உங்க சபை மேல ஆண்டவர் போட போறாரு. உங்க பிள்ளை மேல ஆண்டவர் போட போறாரு. உனக்கு தனியா விடுவதில்லை. உனக்கு இது வெறும் கையால் ஆண்டவர் விடுவதில்லை. உன்னை நிரப்பி ஆண்டவர் விட போறார். நல்ல கரங்களை பற்றி ஓடுறாரு. யாருக்கு பயந்து? ஜீவனுக்கு பயந்து என்ன பண்றாரு? ஓடி ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். அந்த குகை பேரு என்ன? அப்துல்லா. சொல்லுங்க. அப்துல் ரசீத் கிடையாது, அப்துல்லா. ஆமென் ஆமென். அப்துல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மறைவிடம். அப்துல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மறந்து போயிடக்கூடாது. என்ன அப்துல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மறைவிடம். சோ இப்ப பாருங்க, இவர் எதுக்கு ஓடுறாரு? ஜீவனுக்கு பயந்து ஓடுறாரு. ஆனா இவர் ஓடுற இடம் அவருக்கு எங்க போறாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா மரண பயம். இப்ப நம்மள ஒரு ஆள் துரத்துறான், ஒரு நாயே துரத்துது. நீங்க நைட்டு போறீங்க, போற வேலை நாயே துரத்துது. இடம் பார்ப்பீங்களா? சந்து பந்துக்குள்ள ஓட மாட்டீங்க. இதுக்குள்ள ஆமே சொல்ல மாட்டாங்க. உண்மைதானே? இதே மாதிரி அந்த மனுஷன் ஜீவன் மரண பயத்துல ஓடுறாரு. ஏன்னா சவுல் எங்க போனாலும் சவுல் தான். எங்க போனாலும் சவுல் தான். இன்னைக்கு ஒரு ஆவியானவர் தெளிவாக தீர்க்க தரிசனமா சொல்ற இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அபிஷேகத்துக்கு விரோதமாய் இறங்குகிற, அபிஷேகத்துக்கு விரோதமாய் கை உயர்த்துகிற சில சவுலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கன்னியாகுமரி பட்டணத்திலிருந்து, இந்த கன்னியாகுமரி தேசத்திலிருந்து ஆராதிக்கிற தாவீதுகளை, ஊழியம் செய்கிற தாவீதுகளை, ஊழியத்தை தடுக்கும்படியாக எழுதுகிற சில சவுலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவார்கள். ஆமென் ஆமென். பாருங்க, பயந்துட்டு ஓடுறாரு. ஓடி நேரா ஒரு இடத்துல ஏறாரு. அந்த இடத்துக்கு பேரு அப்துல்லா, மறைவிடம். ராமே சொல்லுங்க. போனது பயத்துல தான். என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ஓடி போனது எதுல? பயத்துல தான் ஓடி போறாரு, இல்லையா? பயத்துல தான் ஓடி போறாரு. பயத்துல தான் ஓடி போறாரு. ஆனா போனது எங்க? மறைவிடம். யாருடைய மறைவிடம்? அதான் 27 சங்கீதம் 27:5. ஆபத்து நாளில் சொல்லுங்க, ஆபத்து நாளில் கூடார மறைவில். இவன் ஓடுறது ஒரு பாதுகாப்புக்காக. இவனுக்கு பாதுகாப்புக்கு அப்பா வரல, இவனுடைய பாதுகாப்புக்கு சகோதரர்கள் வரல. சாதாரண சகோதரர்கள் கிடையாது, தளபதி. சகோதரர்கள் தளபதி. சாதாரண சகோதரர்கள் கிடையாது, சிநேகிதர்கள் கிடையாது, யாருமே இல்லை. ஜீவனுக்கு பயந்து, மரணத்துக்கு பயந்து ஓடுறாரு. நேரா ஓடி ஏறது எங்க தெரியுமா? தேவனுடைய கூடாரத்துக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்துக்கு. மறைவிடம். நமக்கு இன்னைக்கு ஒரு தஞ்சம் உண்டு. இன்னைக்கு நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அப்துல்லாவை குறித்து நம்ம ஒரு நிமிஷம் படிச்சா மட்டும்தான் அமேசோதரன் அது எப்படிப்பட்ட அமேசோதர இடம், அமேசோதர எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்கள் கற்று நமக்கு செய்ய போறாருங்கிறது நமக்கு தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சில இடங்கள் தீர்க்க தரிசனமா இருக்கும். ஹல்லேலூயா. சில இடங்கள் தீர்க்க தரிசனமா இருக்கும். யாக்கோபு படுத்த இடம் ஒரு தீர்க்க தரிசனமா இருந்தது. அதை விட ஒரு தரிசனமா மாறிச்சு. யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு, தாயை விட்டு, தகப்பனை விட்டு பயந்து, ஏசாவை பயந்து ஓடி வந்து நைட்ல ஒண்ணுமே இல்லாம வெறும் மனுஷனா படுத்த இடம் அந்த சொல்ற பெத்தேலாய் மாறி, அதற்கு பிறகு தேவன் இறங்குகிற ஒரு இடமாய் மாறினது. சில இடங்கள் சில வேலைகள் சொல்ற சில ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா, ப்ரொஃபெட்டிக்கலா, அற்புதமா மாற போகுது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க வீடு, உங்க ஊரு பார்த்து நீங்க சொல்ல முடியுமா?
ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறார், அந்த இடம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனமான இடமா இருக்கிறது. அந்த இடம் உங்க வாழ்க்கையில அற்புதமான இடமா இருக்கிறது. கையை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றியை. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது பயத்தில் அதுல்லாம் குகைக்கு போறாரு. இந்த அதுல்லாங்கிற இடமே ஒரு வித்தியாசமான இடம். அதுல்லாங்கிற இடமே இந்த குகையில எப்படி இருக்கும்? குகையில எப்படி இருக்கும்? குகை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க இல்லையா? வட்டமா உள்ள போற மாதிரி. ஆனா அது குகை கிடையாது. யோசுவா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யோசுவாவுடைய புஸ்தகம் 12:15. சீக்கிரமா வாசி. 12. லிப்னாவின் ராஜா ஒன்று, அப்துல்லாமின் ராஜா ஒன்று. அப்துல்லாமின் ராஜா ஒன்று. அப்ப அப்துல்லா குகைக்கு யார் உண்டு? நீங்க ராஜா நீச்சு பாக்குறீங்களா? அப்துல்லாமே சொல்லுங்க, நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுங்க. அப்துல்லாவுக்கு ஒரு அப்ப அப்துல்லாவுக்கு யார் இருந்தா? ஒரு ராஜா உண்டு. அப்ப அது சாதாரண ஒரு மலை, ஒரு குகை கிடையாது, ஒரு ஊர். அதான் உண்மை. தேச கன்னியாகுமரி ஒரு மாவட்டம் இருந்தா, விவேகானந்தபுரம் இருந்தா, அங்க ஒரு வார்டு மெம்பர் இருக்க மாட்டாரா? அங்க ஒரு எம்எல்ஏ இருக்க மாட்டாரா? அதெல்லாம் அங்கே இருக்கு. அதான் ராமேஸ்வரம். அப்ப அது சாதாரண குகை கிடையாது, ஒரு தேசம். ஆமென். ஒரு பெரிய ஒரு தேசம். அந்த தேசத்திற்கு ஒரு ராஜா உண்டு. ஹல்லேலூயா. அந்த தேசத்திற்கு இந்த இடத்துல தான் யார் போய் விளையாடுறா? யார் போய் விளையாடுறா? தாவீது விளையாடுறா. தாவீது மட்டும் கிடையாது, தாவீது கூட 400 பேர் உண்டு. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ராமே சொல்லுங்க. தாவீதுக்கே பெரிய பிரச்சனை, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறவங்க தான் தாவீது கூட இருக்கிறாங்க. ராமே சொல்லுங்க. அப்போ சரித்திர ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, 400 பேருங்கிறது புருஷர்களை மட்டும்தான் அங்க சொல்லி இருக்கு. 400 பேருக்கு மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட சரித்திர ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா 1000க்கும் மேற்பட்டவங்க தாவீது கூட இருக்காங்க. 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் தங்கணும்னா அந்த குகை எவ்வளவு பெருசா இருக்கணும்? ராமே சொல்லுங்க. நல்லா நீங்க நல்லா அதை கேட்டாதான் உங்களுக்கு வந்து சரியா அதை தெளிவா புரிஞ்சாதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை நடக்கும். ஆமென். அது பெரிய ஒரு ஊரு, அது பெரிய ஒரு குகை. 1000 பேர்ல 10,000 பேர் வந்து தங்கினாலும் அங்க தங்கலாம். அவ்வளவு பெரிய இடம். ஆமென். அந்த இடத்துலதான் தாவீது என்ன பண்றாரு? மறைந்திருக்கிறார். ராமேஸ்வரம். தேவனுடைய மறைவிடம் என்பது சிறிதல்ல. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சது? நீ மட்டும் வந்து தங்க முடியாது, உன் கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து தங்கலாம். உன் தேசமே வந்து தங்கலாம். உனக்கு தேவையானது எல்லாம் அந்த மறைவிடத்துக்குள்ள உண்டு என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் பெறுவீங்க. இந்த 2021 அப்படிப்பட்ட ஒரு மறைவிடம் உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல, உன் வாழ்க்கையில ஆண்டவர் வளர்ச்சி கொண்டு வருகிறார். நல்லா கரங்களை தட்டி பண்ணுங்க. உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மறைவிடம், எல்லாமே இருக்கிற ஒரு மறைவிடம், எல்லா ஃபெசிலிட்டி உள்ள ஒரு மறைவிடத்தை ஆண்டவர் வாழ்க்கையில இருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் அதுல தங்கணும்னா அது சாதாரண இடம் கிடையாது இல்லையா? அங்க என்ன வேணும்? 1000 பேருக்கு சாப்பாடு வேணும்ல, 1000 பேருக்கு படுக்கிறதுக்கு இடம் வேணும்ல, 1000 பேரும் சேஃபா இருக்கணும். ஏன்னா சவுல் என்ன பண்றாரு? அது ஒரு தேசம். ஒரு ஊர்ல வந்து இப்ப இந்த கன்னியாகுமரி நீங்க வந்து மறைஞ்சிருக்கீங்கன்னா உங்களை பிடிச்சிடலாம்ல. ஆனா இந்த கன்னியாகுமரியிலே நீங்க ஒளிச்சு உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும். ராமே சொல்லுங்க. உங்களை எதிர்க்கிற எதிராளிக்கே தெரியாத ஒரு இடம் உங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மறைஞ்சிருக்க முடியும். நல்ல ராமே சொல்லுங்க. பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம், பயங்கரமான ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட் ஆண்டவர் பேச போறார். என்ன தெரியுமா? பிசாசுக்கே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல தாவீதையும் ஆயிரக்கணக்கான பேரை ஆண்டவர் வைத்திருந்தார். இயேசுவின் அதிகாரமான நாமத்தினால் நல்ல நல்ல புரிஞ்சவனோடு நல்ல அபிஷேகம்
உன்னை எல்லாமே பிடிச்சு வச்சிருந்தான். ஆனா இந்த 2021 உன்னை பிடிக்க முடியாத இடத்துல ஆண்டவர் உன்னை வைக்க போகிறார். அது அவருடைய தீர்க்கம். உன்னை தொட முடியாத இடத்துல ஆண்டவர் உன்னை வைக்க போறாரு. சாத்தானுக்கு தொட முடியாத இடத்துல ஆண்டவர் வைக்க போறாரு. உன்னுடைய பிள்ளையை வைக்க போறாரு. உன் பிசினஸை வைக்க போறாரு. இந்த ஆராதனை எதிர்பார்க்கலங்க. இதை விட பயங்கரமா எதிர்பார்க்கங்க. என்ன தெரியுமா? இதுவரை பிசாசு அவன் உங்க வருமானத்தை தொட்டுட்டு இருந்தான். ஆமென். உங்க வருமானத்தை தொட்டுட்டு இருந்தான். மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்றோம். உங்க வருமானத்தை தொட்டுட்டு இருந்தான். இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இயேசு நாமத்தில் உடைகிறது. ஆனா இனிமேல் உங்க வருமானத்தை பிசாசு தொட போகிறது இல்லை. ஆரோக்கியத்தை பிசாசு தொட்டுட்டு இருந்தான். ஆனா இனிமேல் உடைய ஆரோக்கியத்தை நம்மளால தொட முடியாது. எதை நம்ப போறீங்க? ஆமென், 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 ஆமென். உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய சரீரத்தோட ஓரோ உடல் உறுப்பை நம்ம தொட்டு கொண்டு இருந்தான். ஆனா இந்த 2021 அவனுக்கு தொட முடியாத ஒரு பொசிஷன், அவனுக்கு தொட முடியாத ஒரு இடத்துல கர்த்தருடைய கண்களை வைக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே எப்பொழுது வாழ்வார்கள். சரீரத்தை ஆண்டவர் படுகிறார். சரீரத்தை ஆண்டவர் படுகிறார். பிள்ளைகளுடைய கிட்னியை பிசாசு தொட்டான். உன்னுடைய கிட்னியை பிசாசு தொட்டான். உன்னுடைய லிவரை பிசாசு தொட்டான். அவன் உன்னுடைய யூட்ரஸை பிசாசு தொட்டான். அவன் உன்னுடைய யூட்ரஸ்ல ஒரு சின்ன கட்டியை பிசாசு வச்சான். அவன் 2021 முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன்னை நிலைநிற்பது சகோதரன் மட்டும் நல்லவராமே சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. அபிஷேகங்கள் நிறைய பேர் கருத்துல நிக்கிறேன். இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில அவன் தொட்டுட்டே இருந்தான். ஆனா 2021 வேறொரு செக்ஷன்ல உங்கள் ஆண்டவர் செட் பண்ண போறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மொத்தமான ஒரு சுகத்தை ஆண்டவர் உடனே கொண்டு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இவ்வளவு நாள் உங்க வருமானத்தின் மேல பிசாசு தொட்டு, குடும்ப சமாதானத்தின் மேல பிசாசு தொட்டு, ஹஸ்பண்ட் வைஃப் வாழ்க்கையில பிசாசு தொட்டு இருந்தான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த குடும்ப வாழ்க்கையில பிசாசு தொட்டு இருந்தான். ஒரு கண்ணாடி உடைக்கிறது போல பிசாசு வாழ்க்கையை உடைச்சு சின்ன பின்னமாக பார்த்தான். ஆனா 2021 அது ஒன்றும் நடக்காது. அவங்க சூழ்ச்சிகள் நடக்காது. ஒரு சூழ்ச்சியும் உன்னிடத்தில் நடக்க போவதில்லை. காரணம் ஆண்டவர் உன்னை வேறொரு சீசன்ல வேறொரு இடத்தில் ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ண போகிறார். இந்த நாட்களில் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. ஆமென். சர்டிபிகேட் வச்சு அலைஞ்சாச்சு. 1008 இடத்துல வேலையை கேட்டாச்சு. எங்கேயுமே வேலை செட் ஆகல. ஆமென்.
போறது வர்றது, போறது ஃபெயில் ஆகுறது, எழுதுற எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் ஆகுறது, யாரோ பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா 2021 ஆமே சொல்றோம், உன் தோல்விகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், 2021 சில காரியங்களுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நான் உங்களுக்கு ஆவியானவர் பேசிட்டு இருக்கேன். சதீஷ், உங்க பேர் சதீஷ்? சதீஷ் தான் உங்க பேரு? இல்ல, மறந்துட்டேன். அந்த அண்ணன் எழுதுங்க. உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுங்க, எவ்வளவோ தூரங்கள் அழைச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரமா போயிருக்கீங்க. ஆனா இனி உங்க காரியத்தை தொடாதபடி ஆண்டவர் வேறொரு இடத்துல ஒரு சிப்னி வைக்கப்படுற ஆவியானவர் தெளிவாக ஆலோசனை சொல்லுங்க. வேறொரு இடத்துல ஆண்டவர் வைக்கிறார். இனி செய்த காரியங்கள், பண்ணின காரியங்கள் எல்லாமே அற்பமாயிருச்சு, அற்பமாயிருச்சு. ஆமென். என்ன பண்ணணும் தெரியல. சிஸ்டர் நீங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய இடத்துல செட் பண்றது ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. தோல்விகள் நடந்த இடத்துல ஜெயத்தை ஆண்டவர் செய்ய போறார். ஆமென். ரிலேட்டடா வந்திருக்காங்க, உங்களுக்கு ரிலேட்டடா யார் வந்திருக்காங்க? அப்படியா? ஓ ஆமென். கஷ்டம்தா, சொல்ல வேண்டியதா, மறந்து போயிட்டீங்களோ? வாங்க. உங்களுக்கு நேரம் கையை நீட்டுவீங்களா? 2021 ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ஃபேமிலிக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென், ஆமென். உங்க தோல்விகள் ஆண்டவர் ஜெயமாக்கி மாற்றார். 2020 அநேக தோல்விகளை சந்திச்சாச்சு, அநேக இடத்துல போய் நின்றாச்சு, எதுவுமே வாசல் திறக்கல, என்ன பண்றது தெரியாம, நீ எப்படி முன்னாடி போகணும் தெரியாம, ஒரு பேதுரு அருமையான ஒரு படகை வச்சிருக்கிறது போல அருமையான ஒரு படகை அடிக்கிறீங்க. தெளிவா சொல்ற அருமையான படகை ஆண்டவர் இந்த மகள் வேலை நிறைச்சு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். யாருக்கு கிடைக்காத ஒரு கூட்டம் மீன் பேதுருடைய படகில் இருந்துச்சு. யாருக்கும் கிடைக்காத ஒரு பொசிஷன்ல, யாருக்கும் கிடைக்காத ஒரு வேலை, நிறைய பேர் ட்ரை பண்ற ஒரு வேலை, உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி, நீங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் 2021 அற்புதமாக செய்ய போகிறார். வெறும் ஜீரோவா, ஒன்றுமே இல்லாம இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது தெரியாம இருக்கிறீங்க. அப்பா, நான் பிளஸ் பண்றேன். பேசுறது போல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். வயிற்றில் இருக்கிற சந்ததிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை மாறட்டும். 2021 தீர்க்க தரிசன சந்ததியை மாறட்டும். வரும் காலகட்டங்களில் தேசத்திற்கு, ராஜ்யங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற ஒரு பிள்ளையாய் உங்களிடத்திலிருந்து எழும்பும் என்று ஆவியானவர் தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. இனி உங்க காரியத்தை மேல் பிசாசுக்கு தொட முடியாது. இனி உங்க காரியத்தை மேல் பிசாசுக்கு தொட முடியாது. உங்க நன்மையின் மேலேயோ, உங்க வேலை காரியத்தின் மேலேயோ பிசாசுக்கு தொட முடியாது. எவ்வளவோ அழந்துட்டீங்க, உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் உங்களை தகுந்ததுக்கு உங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2021 அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யப்படுறார். வெறும் ஒரு பாத்திரமா வந்திருக்கீங்க, நிரப்பி அனுப்ப போறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, இந்த தேசத்திலிருந்து உங்க 2 பேருக்கு ஆண்டவர் மாற்றி வேறொரு தேசங்களை கொண்டு வைத்து ஒரு யாக்கோபை போல் அங்குள்ள ஆண்டவர்களை கொண்டு வருவார் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்.
நீங்க சும்மா போவீங்க, திரும்பி வரும்போது ஆரவாரங்களோடு படையோட கடந்து வருவீங்க என்று ஆரம்பம் சொல்லுங்க. ஆனா கழுத நாட்களில் போனீங்க, ஒண்ணுமே இல்லாம இப்ப திரும்பி வந்திருக்கீங்க. ஆனா இனி போகும்போது சும்மா திரும்பி வர மாட்டீங்க. ஒரு யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவராக திரும்பி வந்தது போல மறுபடியும் ஆண்டவரை திரும்பி கொண்டு வருவார் என்று இப்படிதான் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக தாவீது கூட இருக்கிறவங்களையும் ஆண்டவர் யாருக்கும் தொட முடியாத ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கும் தொட முடியாத ஒரு பொசிஷன், யாருக்கும் தொட முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வைக்க போறார். தூக்கி உங்களை வைக்க போறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, நல்ல 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 ஒரு ஆமே சொல்லுங்க. யாருக்கும் தொட முடியாத இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கப்படுறார். யாருக்கும் தொட முடியாத இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கப்படுறார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நல்ல சோமனைங்க, எல்லாரும் நல்ல சோமனைங்க. நீங்க வந்தவங்களை யார் ஆண்டவர் சும்மா விடுகிறது இல்லை. எல்லாரிடத்தில் ஆண்டவர் பேச போகிறார். எல்லாரிடத்தில் ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார். யாரையும் தனியா விட போவதில்லை. அந்த பின்கள இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒரு இருட்டு அறைக்குள்ள தனியா இருக்கிறது போல வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கிறது ஆவியானவர் காற்று. உலகம் உங்களை பார்த்து, யாரும் உங்களை பார்த்து என்னால என்ன செய்ய முடியும், எப்படி வாழும், என்னால என்ன பண்ண முடியும், ஒரு கூட்டங்களை பார்த்து சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம ஒரு பட்டு ஒரு சீரோட நினைக்கிறேன். எது செஞ்சாலும் செய்ய முடியறது ஒரு விஷயம் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நிற்கிறது ஆண்டவர் காட்டு. ஆனா 2021 விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கையில கொடுக்க போறாரு. ஒரு பிசினஸ் உங்க கரத்துல கொடுக்கிறது ஆண்டவர் காட்டுறாரு. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துல ஒரு பிசினஸ் உங்க கரத்துல கொடுக்கிறது ஆண்டவர் காட்டுறாரு. இல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மாதிரி இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் ஈர்த்திற்கு அடிமையா இருந்தாங்க. சுதந்திரம் நஷ்டப்பட்டு கஷ்டப்படுறவங்களா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்குரிய நன்மை அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி என்னெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டாலும் அதுக்குரிய நன்மைலாம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனத்துல இந்த நாள் வரை ஒரு அடிமைத்தனத்துல இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த வேளையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் முடிஞ்சு அங்கிருந்து புறப்படும் போது பொக்கிஷங்கள், அந்த தேசத்துடைய பொக்கிஷங்கள் அவருடைய கரங்களில் வந்ததோ, அதே போல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த 2021 உங்களுடைய அடிமைத்தனத்தை உடைத்து ஆண்டவர் உங்க கரங்களில் அவர் சில பொக்கிஷங்களை ஒண்ணுமே இல்லாம கையில 10 ரூபாய் கூட இல்லாம தனிமையா நிக்கிறத நான் பார்க்கிறேன். என்ன பண்றது தெரியாம எங்கேயாவது போயிடலாமா,
இங்கதான் இருக்கணுமான்னு தெரியாம கலங்கி நிக்கிற அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த விஷயத்தை இன்னைக்கு தொடுகிறார். யாருக்கும் தொட முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வைக்க போறார். யாருக்கும் தொட முடியாத இடத்துல ஆண்டவர் வைக்க போறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். Name of Jesus. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது நம்ம வாழ்க்கையில இறங்கி வரணும். எல்லாரும் கரங்களை நம்பி கர்த்தரை கொண்டாடுங்க. நல்லா கரங்களை தட்டி யாருக்கும் தொட முடியாத இடத்துல சிலர்களை கர்த்தர் வைக்க போறார். யாருக்கும் தொட முடியாத இடத்துல கர்த்தர் சிலர்களை வைக்க போறார். யாருக்கும் தொட முடியாத இடத்துல கர்த்தர் சிலர்களை வைக்க போறார். அவருடைய திட்டம். ஆமென். யாருக்கும் தொட முடியாத இடத்துல ஆண்டவர் வைக்க போறார். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யார், உம்மை போல யார். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யார், உம்மை போல யார். சகோதரர் அபிரகாமை ஆண்டவர் எப்படி அழைத்தார், விக்கிரகம் எப்படி அபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், அதே போல அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் அழைத்து இந்த நேரத்தில் கொண்டு வந்தது தேவனுடைய திட்டம். Electrical market. இந்த படகு வெறுமையா இருக்கிறது கட்சி வெறுமையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒண்ணுமே இல்லாத எல்லாமே ஒண்ணுமே இல்லாத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் காட்டு வெறும் ஒரு படகு நான் பார்க்கிறேன். ஒரு தலை தூக்கி தேசத்துல நடக்க முடியாத அனுபவத்துல பயத்திலேயே வாழ்ற ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க சொல்றேன். இன்னமும் ஒரு பயத்திலே வாழ்றது, பயத்திலே தூங்குறீங்க, பயத்திலே பயத்திலே சாப்பிடுறீங்க, எங்க போய் முடியுமோ, நாலு பக்கம் நின்று பேச முடியல. அப்படிப்பட்ட ஒரு கட்டப்பட்ட அனுபவத்தில் நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த மனுஷனை சுற்றி கட்டப்பட்டு வைத்திருக்கிற அந்த கடனின் அந்த வறுமையின் ஆவிகளை எல்லாரும் இந்த மனுஷனுக்கு நேர கரங்களை நீட்டுங்க. வலது கரந்து இந்த மனுஷனுக்கு நேரம் நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் சபையாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில் தேவ ஊழியராய் இருக்கிற நாங்கள் சேர்ந்து அந்த மனுஷனுக்காக அந்த வேளையில ஜெபிக்கிறோம். அந்த நாற்றம் வைத்தது போல தேசத்திலே ஆமென் உங்களுக்கு நிலைநிற்க முடியாத அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் உடைக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்காக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் ஆகிறத நான் பார்க்கிறேன் சகோதரா. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஒரு ஃபண்ட் ரிலீஸ் ஆகிறத நான் பார்க்கிறேன். எனக்கு எந்த விஷயம் தெரியாது.
ஆனா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஆமா உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை, உங்க கடனும் முடிஞ்சு மீதம் எடுத்து வைக்கிற அளவில் ஒரு பெரிய ஒரு நன்மை உங்க கரங்கள்ல வருகிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அவர் செய்கிறதற்காக நன்றி. நல்லா கரங்களை தட்டி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, என்னைக்கு வாங்க. உங்க கூட யாரு தனியா வந்திருக்கு? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் நினைவில, என் நடக்கையில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லலாமா? அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு என்று பரிசுத்தாவினர் இப்படி சொல்லுகிறார். ஒரு கானாவி வீட்டில் கல்யாணத்துல எப்படி அங்க இருக்கிற வீண் குறையப்பட்டதோ, வைன் குறையப்பட்டதோ, அதே போல சில குறைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிறது ஆவியானவர் காட்டுறார். வைன் வேதத்தில் சந்தோஷத்தை காட்டுகிறது, சமாதானத்தை காட்டுகிறது. உங்க குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷம் குறையப்பட்டிருக்கிறது ஆவியானவர் தெளிவா காட்டுறார். ஒரு சமாதானத்துக்குள்ள வாழ முடியாம, ஒரு சந்தோஷத்துக்குள்ள வாழ முடியாம, நிரந்தர ப்ராப்ளங்கள், நிரந்தர பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு அலைகள் அடைக்கிறது போல் அங்க குடும்பத்துக்கு நேரா உங்க குடும்ப வாழ்க்கை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எதிரா ஆமென் ஸ்தோத்திரம் வீசிக்கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். சில நேரத்துல இறந்து போயிடலாமா, மரிச்சிடலாமா, எதுக்கு இந்த வாழ்க்கை? இப்படியே சமாதானம் இல்லாம ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன். அப்படி இருந்து என் வாழ்க்கையில என்ன இந்த பிரச்சனை, என்ன இந்த போராட்டம்? ஒரு குயவன் கையில் இருக்கிற மண் பாத்திரம் உடைஞ்சு போனது போல உடைந்து வந்து இந்த நேரத்தில் நிக்கிறத நான் பார்க்கிறேன். வெளிப்பத்த எல்லாம் உண்டு, ஆனா குடும்பத்துல எல்லாத்துக்கும் குறையா இருக்கு. உங்க இரு கரங்களை பரலோகத்தை நேரம் உயர்த்துறீங்களே, இப்போ ஆண்டவர் உங்களை தொடராரு. இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில இறங்குறத நான் பார்க்கிறேன். சமாதானத்தை கெடுத்து, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து, உங்களை தூங்க கூட முடியாம, உறங்க கூட முடியாம, உங்க உறக்கத்தை போலும் மென்டலி பிரஷர் கொண்டு வந்து, ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் போல கொண்டு வந்து உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய கெட்டுகள் சபை இவருக்கு நேராக கரங்களை நீட்டுங்களே. இந்த குடும்பத்துக்கு நேராக ஜெபிப்பீங்களா? இப்போ
எல்லா வல்லமையை ஜெபிங்க. ஒரு பெரிய ஒரு கட்டு இந்த வேளையில உடைக்க போறார் ஆண்டவர். எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாதத்தின் கட்டுகள், உங்களுடைய இடத்துக்கு விரோதமா, அந்த இடத்துக்கு விரோதமா, அந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி செய்து வைத்திருக்கிற எல்லா விதமான கட்டுகள் விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சில கயவர்கள், சில துரோகிகள் உங்க ப்ராப்பர்ட்டியை கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சதி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நடுவில் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது நடுவில் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து ஒன்று கொண்டு போவதில்லை, யார் உன்னிடத்திலிருந்து அபகரிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்க குடும்பத்தை உங்களுக்கு சேஃபா ஆண்டவர் வைக்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார். Jesus, my Father, glorify your name. சில வாரங்களுக்கு முன்னாடி கூட சில பிரச்சனைகள் இடத்துக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, அந்த வீட்டிலே நீங்க யாரும் இருக்க கூடாது என்று சொல்லி, வெளியே போகணும்னு சொல்லி சில புரோபலங்கள் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். சில வாரங்களுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போக முடியாது. எப்படி பாபிலோன் சாம்ராஜ்யம் யூதர் கையிலிருந்து கொண்டு போனது, ஒரு கோரேஸ் திருப்பி கொடுத்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன சிலதை ஆண்டவர் மீண்டுமாக திருப்பி கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால் சம்பவிப்பதாக. ஆமென். ஹalleluya. ஷோரா பாபா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு வாட்டி கூட அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அனுரு சொல்றார், சகோதரா, உங்க கரத்தில் இருக்க வேண்டியது இப்ப வேறொரு ஆளுடைய கரத்தில் இருக்கு. நீங்க சுதந்திரமா வச்சுக்கொள்ள வேண்டியது இப்ப வேற ஆளுடைய கரத்தில் இருக்கு. ஒரு விதவினுடைய பிள்ளைய ஒரு கடன் பிரச்சனையினால பிடிச்சிட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு அடிமையாக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. அந்த நேரத்தில் ஏலியாவை போவார் அந்த வீட்டுக்கு. அதுபோல சில கடன் பிரச்சனைகள் மூலமா சில காரியங்கள் உங்க கையிலிருந்து இழந்து போற காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆனா அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். துளைந்து போனதை ரட்சிக்கவே தேவகுமாரன் வந்தார். ஷாபா ராமா தேரே 2020 2019 உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த காரியங்களை, சில காரியங்களை ஆண்டவர் மீண்டுமா உங்க கரத்துல கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுகிற வருடமாய் ஆண்டவர் இந்த வருடத்தை மாற்றப் போகிறார். சில காரியங்களை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வருடமா ஆண்டவர் மாற்ற போறார். நம்புறீங்களா? திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டா மாற்ற போறார். திருப்பி சுதந்திரிக்க போகிற ஒரு ஆண்டவர் மாற்ற போறார். எவ்வளவு பேர் விசுவசிக்கிறீங்க? திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் திருப்பி பிடிக்க போற ஒரு ஆண்டு. திருப்பி பிடிக்க போற ஒரு ஆண்டு. புரியுதானா? திருப்பி உங்களை பச்சை கலர் உங்களை தான் திருப்பி பிடித்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. ஆமென். திருப்பி நீங்க பிடிக்க போறீங்க. இழந்து போனதை நீங்க திருப்பி பிடிக்க போறீங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இழந்து போனதை நீங்க திருப்பி பிடிக்க போறீங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆராதனோடு கூட திருப்பி பிடிப்பீங்களா? நல்ல அபிஷேகத்தோட